அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 20வது அதிகாரத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த 20வது அதிகாரத்தில் எசேக்கியேல் இஸ்ரவேலினுடைய முற்கால வாழ்க்கை எடுத்துக்காட்டி அவர்கள் தங்களுடைய எதிர்ப்பு பண்புகளை எப்படி காட்டினார்கள், அதற்கு தேவனுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது என்று சொல்லி இந்த அதிகாரத்தில் அநேக கருத்துக்களை முன்வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். 7ஆம் வருஷத்தில் 5ஆம் மாதம் என்பது கிமு 591 ஜூலைக்கு பின்பான பகுதி என்று சொல்லி 10ஆம் தேதியில் இஸ்ரவேலின் மூப்பர்களில் சிலர் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி வந்து எனக்கு முன்பாக உட்கார்ந்தார்கள் என்று எசேக்கியேல் சொல்லுகிறார். அதாவது எசேக்கியேலை பாபிலோனில் இருக்கக்கூடிய அந்த மூப்பர்கள் நம்ப ஆரம்பித்து விட்டார்கள். இப்பொழுது எசேக்கியேல் இடத்துல ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்னு விசாரிக்கும்படியாக வந்து இருக்கிறாங்க. இந்த எசேக்கியேல் இவர் எரேமியா தீர்க்கதரிசியை போல ஒரு உடைந்த இருதயம் உள்ளவர் அல்ல. இவர் ஒரு தபால்காரர் மாதிரி ஆண்டவர் சொல்லுகிற நல்ல செய்தியோ துக்க செய்தியோ அதை ஆண்டவர் இவருக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கும் பொழுதே கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை ஒரு தபால்காரர் போல, அவர் தபால்காரருக்கு நல்ல செய்தியா கெட்ட செய்தியா என்று தெரியாது, தபாலை தந்துவிட்டு செல்கிறது போல இவர் அந்த காரியங்களை குறிப்பிடுகிறவராக, நடித்து காட்ட சொன்னால் நடித்து காட்டக்கூடிய ஒரு உள்ளமுடையவராகத்தான் எசேக்கியேல் தீர்க்கதரிசி காணப்படுகிறார். நீங்கள் என்னிடத்தில் விசாரிக்க வந்தீர்களோ, 3ஆம் வசனத்தில் நீங்கள் என்னிடத்தில் விசாரிக்க இடங்கொடேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று வந்து உட்கார்ந்த உடனே ஆண்டவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு. என்னுடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன், என்னிடத்துல இவங்க விசாரிக்க வந்தாங்களா, நீ அவங்களுக்காக வழக்காட போறியோ, வழக்காட மனதானால் நீங்கள் அவர்கள் பிதாக்களினுடைய அருவருப்புகளை அவர்களுக்கு தெரிய காட்டி அவர்களை நோக்கி நீ பேச வேண்டும் என்று சொல்லித்தான் இங்கே ஆண்டவர் தொடங்குகிறதை பார்க்கிறோம். இந்த அதிகாரத்தில் ஒரு கீ வசனம், மூல வசனம் என்று சொல்லி நம்ம எடுத்துக்கொண்டோன்னு சொன்னால் அநேக முற்காலத்தினுடைய சம்பவங்களை ஆண்டவர் எடுத்து சொன்னாலும் 44வது வசனத்தில் இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் பொல்லாத வழிகளுக்கு தக்கதாகவும் உங்கள் கெட்ட கிரியைகளுக்கு தக்கதாகவும் நான் உங்களுக்கு செய்யாமல் என் நாமத்தின் நிமித்தம் உங்களுக்கு கிருபை செய்யும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்கிறதை கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொன்னார். அதாவது அநேக முற்காலத்தில் தவறுகளை செய்து 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 எனக்கு கோபமூட்டின போதிலும், என்னை அநேக நேரங்களில் உக்கிரகத்தை உங்கள் மேலே ஊற்றும்படியாய் செய்த போதிலும் கூட நான் உங்கள் பொல்லாத வழிகளுக்கு தக்கதாக உங்கள் கெட்ட கிரியைகளுக்கு தக்கதாக உங்களுக்கு செய்யலை, உங்களுக்கு நான் கிருபை செய்தேன். அப்போ நீங்கள் என்ன கிருபையுள்ள ஒரு ஆண்டவர் என்று சொல்லி நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள் என்று சொல்லி இந்த அதிகாரத்திலும் எடுத்துக்காட்டி இன்னும் உங்கள் மேலே ஒரு கிருபையோடு கூடத்தான் நான் இருக்கிறேன் என்பதை எசேக்கியேலின் மூலமாக அவர் கூறுகிறதை பார்க்கிறோம். 7ஆம் வசனத்தில் அவரவர் தங்கள் கண்களினால் நோக்கின அருவருப்புகளை நான் தள்ள சொன்னேன், எகிப்தின் நரகலான விக்கிரகங்களால் உங்களை தீட்டுப்படுத்தாதுங்கலாம் நான் அவங்கள்ட்ட சொன்னேன். ஆனால் 8ஆம் வசனத்தில் அவர்களோ எனக்கு விரோதமாக இரண்டகம் பண்ணினார்கள், அருவருப்புகளை தள்ளி போடலை, எகிப்தின் நரகலான விக்கிரகங்களை விடலை, என் கோபத்தை தீர்த்து கொள்ள உக்கிரத்தை ஊற்றுவேன் என்றேன் என்று இங்கே ஆண்டவர் தொடங்குகிறார். அவங்க எகிப்து தேசத்தில் இருக்கும்போது கூட கண்களினால் நோக்கின அருவருப்புகளை தள்ள சொல்லியும் நரகலான விக்கிரகங்களால் தீட்டுப்படுத்தாதுங்கன்னு சொல்லியும் கூட அவங்க கேட்கல. நான் கோபத்தை ஊற்றலான்னு நினைச்சேன், ஆனால் என் நாமம் பரிசுத்த குலைச்சலாகாதபடிக்கு நாமத்தின் நிமித்தம் அந்த நாட்களிலேயும் அவர்களுக்கு கிருபை செய்தேன் என்று சொல்லி முதல் காரியத்தை அவர் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். 2ஆவதாக வனாந்தரத்துக்கு அழைச்சிட்டு வந்துட்டேன், ஓங்கிய புயத்தினால பலத்த கரத்தினால அவர்களை விடுதலை செய்து நான் அழைத்து வந்து விட்டேன். 10லிருந்து 26 வரை சொல்லுகிறார். வனாந்தரத்திலும் எனக்கு எதிர்த்து நின்றார்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். சீனாய் மலையில் அநேக கட்டளைகளை கற்பனைகளெல்லாம் கொடுத்தேன், நியாயங்களை கொடுத்தேன் என்று வசனம் 11 சொல்லுகிறார். ஓய்வு நாளை நான் கொடுத்தேன், அதாவது ஓய்வு நாளை நான் கட்டளையிட்டேன் என்றே 12ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். ஓய்வு நாள் என்று சொன்னால் அமைதல் அல்லது வேலை நிறுத்தம். 7 நாள் வேலையிலிருந்து ஓய்வு எடுக்கும் ஒரு நாளே அது. 7ஆம் நாள் வேலையிலிருந்து ஓய்வு எடுக்கக்கூடிய
நாளை குறிக்கிற நாள் தான் ஓய்வு நாள் என்று அழைக்கப்படுது. அதில் எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு நான் கட்டளையிட்டிருந்தேன். ஆனாலும் அவர்கள் அதன்படி செய்யலை. வனாந்தரத்தில் என்னை கோபத்தை நான் ஊற்றுவேன் என்றேன். ஆனால் என் நாமத்தின் நிமித்தம் அங்கேயும் கிருபை செய்தேன் என்று சொல்லுகிறார். 15ஆம் வசனத்திலேயும் அவர்கள் நரகலான விக்கிரகங்களை பின்பற்றினாங்க, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் அவர்களை நான் கொண்டு வந்து விடுவதில்லை என்று ஆணையிட்டேன். என்ன, ஆரோனின் மூலமாக ஒரு கன்றுக்குட்டியை செய்து அங்கேயும் வழிபட ஆரம்பித்தபடியினால ஆண்டவருக்கு கோபம் வந்து, நான் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு நான் உங்களை கொண்டு வந்து விடுவதில்லைன்னு ஆணையிட்டேன். ஆனாலும் என் கண் அவர்களை தப்ப விட்டது, நான் நிர்மூலமாக்கவில்லை. அங்கே எகிப்திலிருந்து 20 வயதில் இருந்து புறப்பட்டவர்கள் எல்லாரும், 20 வயதுக்கு மேற்பட்டவர்கள் எல்லாரும் அந்த வனாந்திரத்தில் சுற்றி திரியும் போது மரித்து விட்டார்கள். எகிப்திலிருந்து புறப்படும் பொழுது 20 வயதுக்கு கீழ்ப்பட்ட சந்ததிகள் இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகளாவது என்னுடைய காரியங்களுக்கு கீழ்ப்படிவாங்கன்னு பார்த்தா அவர்களும் குழந்தைகளை தீக்கடக்க பண்ணி அவர்களுடைய பழிகளினாலே தீட்டுப்படுத்துகிறவர்களாக அவர்கள் நின்றார்கள் என்று சொல்லி இங்கே 2வது காரியம், வனாந்தரத்திலையும் எதிர்த்து நின்றார்கள், எகிப்திலையும் எதிர்த்து நின்றார்கள், வனாந்தரத்திலையும் எதிர்த்து நின்றார்கள். அதுக்கப்புறம் நான் கானானை கொடுத்துட்டேன், கானானிலும் எதிர்த்து நின்றனர் என்று வசனம் 27 29 வரை சொல்லுகிறார். தேசம் கொடுத்த பின்பு அங்கேயும் உயர்ந்த மேடுகளை கண்டா விடுறதில்லை, ஒரு நல்லா தளர்ச்சி வளர்ந்திருக்கிற விருட்சத்தை கண்டா, செடியை கண்டா, மரத்தை கண்டா விடுறதில்லை. அங்கே பலிகளை செலுத்தி எனக்கு எரிச்சல் உண்டாக்குகிற காணிக்கைகளை படைத்து சுகந்த வாசனையான தூபங்களை காட்டி தங்கள் பான பலிகளை வார்த்தார்கள். எகிப்தில் தான் அப்படி இருந்தாங்கன்னா வனாந்தரத்திலையும் எதிர்த்து நின்று கானானிலே அப்படிப்பட்ட காரியங்கள் செய்தார்கள். நீங்கள் எங்கே போறீங்க, அந்த மேடு என்னன்னு கேட்டானா அதற்கு பாமா என்று சொல்லுகிறார்கள், தொழுகை மேடு என்று சொல்லி அதற்கு செல்லுகிறவர்களாக காணப்பட்டார்கள் என்று கானானிலும் எதிர்த்து நின்றார்கள். இப்போ வசனம் 30 32 வரை எசேக்கியேலினுடைய தற்கால தலைமுறை வரையிலும் எதிர்த்து நிற்கிறது. நீங்களும் தீட்டுப்பட்டவர்கள் அருவருப்புகளை நம்பி பின்பற்றி சோரம் போகிறீர்கள் அல்லவோ என்று சொல்லி அங்கே முன்பாக உட்கார்ந்து கொண்டிருக்கிற மூப்பர்களை பார்த்து எசேக்கியேல் பேசுகிறார். 31ஆம் வசனத்தில் பிள்ளைகளை தீக்கடக்க பண்ணி மரத்துக்கும் கல்லுக்கும் ஆராதனை செய்து அஞ்ஞானிகளைப் போல தேசத்தின் ஜனங்களின் ஜாதிகளைப் போல நீங்கள் இருப்போன்னு சொல்லுகிறீங்களே, புறவினத்தாரை போல மரத்தையும் கல்லலையும் நிரந்தரமாக ஆராதனை செய்யாதபடிக்கு நான் தடுத்து போட்டு விடுவேன் என்று சொல்லி 39 44 வரையிலும் ஆண்டவர் சொல்லுகிறார். நான் இப்படிலாம் செஞ்ச போதிலும் உங்களுடைய அந்த பொல்லாத வழிகளுக்கு தக்கதா, உங்கள் கெட்ட கிரியைகளுக்கு தக்கதா நான் உங்களை செய்யாமல் என் நாமத்தின் நிமித்தம் நான் உங்களுக்கு கிருபை செய்தேன் என்றே சொல்லிக்கொண்டே வருகிறார். இறுதியாக 39 44 வரையிலும் அவ்வினத்தார் மறுபடியும் இஸ்ரவேலில் ஒன்று சேர்க்கப்படும் பொழுது, அதாவது 70 வருடங்கள் பாபிலோனுடைய சிறையிருப்பு முடிந்து நீங்கள் திரும்ப வரும் பொழுது ஒருபோதும் சிலை வணக்கம் செய்ய மாட்டீர்கள், அவர்கள் பரிசுத்தத்தில் கர்த்தரை தொழுது கொள்வார்கள் என்கிற காரியம் உருவாகும் என்று சொல்லி எசேக்கியேல் ஒரு நம்பிக்கையூட்டுகிற செய்தியை கொடுக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகள் அநேக சிறையிருப்புகளுக்குள்ளாக சிக்கிக் கொள்கிறதற்கு காரணம் எப்படி எகிப்தில் இருக்கும்போது ஆண்டவருக்கு கோபம் மூட்டினார்களோ, வனாந்தரத்தில் இருக்கும்போது கோபம் மூட்டினார்களோ, எப்படி கானானின் வாழ்க்கையில் செழிப்பான வாழ்க்கையில் இருக்கும்போது கோபம் மூட்டினார்களோ, இன்றைக்கும் அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை முழுமையாய் நம்பாதபடி விசுவாசியாதபடி ஆண்டவருக்கு கோபமூட்டினார்களோ அதே போலதான் நாமும் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய சுத்த கிருபையாய் இருக்கிறபடினால்தான் நம்ம இருக்கிறோம். சிறையிருப்புகளின் வழியாக ஆண்டவர் நம்மை நடத்தி செல்கிறதற்கு ஒரே காரணம், பாவத்தினுடைய வேர்களை நம்முடைய இருதயங்களின் ஆழங்களிலிருந்து பிடுங்கி எரியும்படியாகத்தான் ஆண்டவர் இத்தகையான சிறையிருப்புகளுக்குள்ளாக நம்மை அனுமதிக்கிறார். வனாந்தர வாழ்க்கை ஆகட்டும், அது பாபிலோனினுடைய சிறையிருப்பாகட்டும், அது எகிப்தினுடைய அடிமைத்தனங்கள் ஆகட்டும், நம்முடைய இருதயத்தின் ஆழங்களிலிருந்து அருவருப்புகளை எடுத்து போட ஆண்டவர் விரும்புகிறார். பாபிலோனின் சிறையிருப்பை முடித்து வந்த பின்பாக அந்த ஜனங்கள் அவர்களிடத்தில் இயேசு வாழ்ந்த நாட்களிலும் கூட அந்த சிலை வணக்கம் இல்லாதபடி அவர்கள் அருவருப்புகளை எல்லாம் தூக்கி தூர எறிந்த காரியங்களை குறித்து நம்ம பார்க்கிறோம். 33 38 வரையிலும் தலைகுனிகிற நேரமோ என்கிற காரியத்தை
இங்கே எசேக்கியேல் பேசுகிறார். என்ன சொல்லுகிறார்? இந்த பகுதியில் உபத்திரவ காலத்தில் நடக்கும் வழக்காடுதலை பற்றி அவர் பேசுகிறார். அந்த உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலங்கள் முடிந்த பின்பு அனைவரையும் இயேசு கிறிஸ்து தன்னுடைய 2ஆம் வருகையில் சேர்த்து கொண்டு துரோகிகளை பிரித்து தண்டனைக்கு ஒப்பு கொடுத்து விட்டு மீதி இருப்போரை தமது 1000 வருட அரசாட்சியில கூட்டி சேர்ப்பார். அப்பொழுது புறஜாதிகளும் உயிரோடு இருக்கிற அவர்களும் கூட 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு இதுபோன்று அவர்கள் தீர்ப்பை எய்வார்கள். மத்தேயு 25:32 46 வரையும் சொல்லப்படுகிற காரியங்கள் நடக்கும். இஸ்ரவேலர்கள் அக்காலத்தில் தமது வழிகளை எண்ணி பார்த்து அவங்க நினைப்பாங்க, ஐயோ இவருக்கல்லவா இத்தனை துரோகங்களை செய்து விட்டோம் என்று வெட்கமடைவாங்க. அவர்களுக்கு தேவன் வழங்கிய அந்த இடத்தையும் அவர்கள் நடந்து கொண்ட அந்த விதத்தையும் அவர்கள் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது தங்களையே அருவருத்து கொள்ளுவார்கள். இவ்வளவு கேடான காரியங்களை நாங்கள் செய்த போதிலும், நாங்கள் எங்களிடத்தில் ஒரு நன்மையும் கூட காணப்படாமல் இருந்த போதிலும் எங்களுக்கு இவ்வளோ மேலான காரியங்களை தந்திருக்கிறீரே என்று சொல்லி அவர்கள் சேவிக்கிறவர்களாக காணப்படுவார்கள். உங்களுடைய எல்லா பொல்லாப்புகளின் நிமித்தம் உங்களை நீங்களே அருவருப்பீர்கள் என்று 43ஆம் வசனம் சொல்கிறது. இன்று கிறிஸ்துவை சேவிக்க உலகில் வைக்கப்பட்டிருக்கிற விசுவாசிகளாகிய நம்ம கிறிஸ்துவினுடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்கும் பொழுது நம்மளுடைய தலைகள் குனியாமல் இருக்கும்படியாக இந்த நாட்களிலே அவரை இறுக பிடித்து கொண்டு இந்த நாட்களிலே கண்ணீரோடு கூட அவரை நாம் பின்பற்றுகிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த செய்தியானது நமக்கு கொடுக்கிறது. இன்னைக்கு அவர் நம்முடைய பொல்லாத வழிகளுக்கு தக்கதா, கெட்ட கிரியைகளுக்கு தக்கதா நமக்கு அவர் தண்டனையை கொடுக்காம அவருடைய பெயரின் நிமித்தம், நாமத்தின் நிமித்தம், அதாவது சத்துருவானவன் அவன் இரவும் பகலும் நம்ம மேல குற்றம் சுமத்துறான். ஆனா இடைவிடாமல் நமக்காக வேண்டுதல் செய்கிற இயேசு கிறிஸ்து இருக்கிறபடினால கிருபைகளை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு சந்ததியாக இடைவிடாமல் நமக்காக பரிந்து பேசுகிறவரின் நிமித்தமாக நாம் அழிக்கப்படாமல் காணப்படுகிறோம் என்கிற காரியத்தை இந்த அதிகாரத்தில் எசேக்கியேல் வலியுறுத்துகிறதை பார்க்கிறோம். தொடர்ந்து 45 49 வரையிலும் யூதாவினுடைய இன்னொரு பகுதியாகிய அந்த பகுதியை அழிக்கப்பட்டுரும் அப்படின்னு சொல்லித்தான். அது காட்டு தீயால் அழிக்கப்படும் பாபிலோனிய படையெடுப்பினால. எபிரேய மொழியில் நீகேப் என்பதற்கு யூதாவினுடைய தெற்கே உள்ள சில மரங்களை கொண்ட வறட்சியான இடத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. முழு தேசமும் அழிவை கண்டடையும். வடக்கு எல்லைகளும் தெற்கு எல்லைகளும் இந்த அழிவை கண்டடையும் என்பதை, முழுமையான அழிவு என்பதை உறுதிப்படுத்தும் வண்ணமாக தெற்பகுதியும் அழிந்துவிடும் என்று சொல்லி இங்கே எசேக்கியேல் முடிக்கிறார். இந்த அதிகாரத்தில் நம்ம ஆழமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், எங்களிடத்தில் எந்த நன்மையும் எந்த மேன்மையும் எந்த ஒரு உயிரோடு கூட வாழ்கிறதற்கு எந்த ஒரு தகுதியும் இல்லாமல் இருந்த போதிலும் கூட எங்களை நேசித்து எத்தனையோ முறை நாங்கள் கலகம் பண்ணினாலும் எங்களை மன்னித்து உடைய மார்போடு அணைத்து கொண்டிருக்கிறீரே, இதற்கு நன்றி உள்ளவர்களாக எங்களுக்கு எஞ்சியிருக்கிற நாட்களில் உமக்கென்று வாழ, உம்முடைய நாம மகிமைக்கென்று வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்டு வாழ்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமே. என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான், என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதான், என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான், என்னை நடத்துகின்றது.